இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக்கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இங்கே சீமோன் என்கிற பெயர் பேதுருவினுடைய மற்றொரு பெயர். பேதுருவையும் மற்ற சீஷர்களையும் அசைத்து குழப்பி அழிப்பதே சாத்தானுடைய நோக்கமாயிருந்தது என்று இங்கே இயேசு குறிப்பிடுகிறார். சாத்தானின் தாக்குதலில் முக்கியமானவனாக பேதுருவே நீ இருக்கிறாய் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு தம்முடைய அனைத்து விசுவாசிகளுக்காகவும் இப்பொழுது ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற வசனங்கள் நமக்கு ஆங்காங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று வேதம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறதே. அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டு உறுதியாக இருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய அனைத்து விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறார் என்கிற ஒரு நற்செய்தியானது நம்மை தைரியமாக ஓட வைக்கக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் 15ஆம் வசனத்திலும் யோவான் இப்படியாக எழுதுகிறார். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்காக இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறதை இங்கே அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 15வது வசனத்திலும் நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுகிற எல்லா தீமையான காரியத்தினின்றும் எல்லா போராட்டங்களினின்றும் பிரச்சனைகளினின்றும் நம்மை காக்கும்படிக்காக நமக்காக வேண்டுதல் செய்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார் என்கிற ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலும் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் பொருட்டு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழுந்திருக்கிறார், எப்பொழுதும் உயிரோடு கூட இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவருமாயிருக்கிற இந்த உலகத்தில் அநேக நம்மை பார்த்து சொல்லலாம், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி. நல்ல ஒரு காரியம்தான். ஆனால் அவர்கள் எப்பொழுதும் நமக்காக உயிரோடு கூட இருந்து ஜெபிக்க முடிவதில்லை. ஆனால் எப்பொழுதும் உயிரோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்து முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறபடினாலே அவர் நமக்காக எப்பொழுதும் ஜெபிக்கிறவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நீ அறியாமல் ஒரு ஆட்டுக்குட்டி போல் சாக்கடையில் விழுந்துட்டான்னு சொன்னால் உடனே உதறிட்டு எழும்பிடு. நீ அதோடு கூட அழிந்து போகிறதில்லை. பாவம் செய்யாதபடிக்கு உனக்கு நான் எழுதுகிறேன். ஆனால் பாவம் செய்துட்ட அறியாமல் நீ ஒரு சாக்கடையில் ஒரு ஆடு தவறி விழுகிறது போல் விழுந்துட்டான்னா உனக்காக நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஆகவே நீ எழும்பி பரிசுத்த வாழ்க்கையை தொடர்ந்து வாழ பிரயாசப்படு என்று இங்கே யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஜெபங்களினால்தான் அவர்கள் கடைசி வரை விசுவாசத்தில் இருப்பார்கள் என்கிற அர்த்தத்தை நாம் எல்லாரும் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாச ஓட்டத்திலே அது நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நமக்காக பரிந்து பேசுகிறவர்,
நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், எப்பொழுதும் உயிரோடு கூட இருக்கிற இயேசு அதை தனக்கு தந்த எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறபடியினால, உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே என்கிற வசனங்கள் நம்மை விசுவாச ஓட்டத்தில் உந்தி தள்ளக்கூடிய காரியமாக இருக்கிறது. யோவான் 6:39-40 அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிற ஒன்றை நான் இழந்து போக மாட்டேன். கடைசி வரையிலும் நான் அவைகள் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு உதவி செய்வேன். என் பிதா எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் இழந்து போகாமல் கடைசி நாளில் எழுப்புவதே. இந்த வார்த்தைகள் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுடைய இயேசுவினுடைய ஜெபம். என்னை நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அறிக்கையிடுகிற அளவிற்கு நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. அதுக்காக தான் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளாய் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை அடையணும். அவர்கள் என்னுடைய வருகைக்கு முன்பாக, ரகசிய வருகைக்கு முன்பாக மரித்து விட்டார்கள் என்று சொன்னால், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதுமே என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். யோவான் 10:28 நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறி நம்முடைய வாழ்க்கையை வசனத்தின் வெளிச்சத்தில் வாழ்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிலிப்பியர் 1:5 பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேய ஆக்கியோன் 10:29 நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் 1 பேதுரு 1:5 கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நிச்சயமாக கடைசி காலங்களில் நமக்கு வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற அந்த ரட்சிப்பை நிறைவேறும் பொழுது நாம் பரலோகத்தில் வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தின் மூலமாக தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். இயேசு கிறிஸ்து எனக்காக ஜெபிக்கிறார், தேவனுடைய பலத்தில் காக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கென்று வைக்கப்பட்ட சுதந்திரம் பரலோகத்தில் இருக்குது, அதை நான் கடைசி காலத்தில் அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாசத்தோடு கூட நாம் தைரியமாய் ஓடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த பின்பாக சொல்லுகிறார், குணப்பட்ட பின்பு. ஒரு ஆப்ஷன் கொடுக்கல, குணப்பட்டால் என்று சொல்லலை, குணப்பட்ட பின்பு என்னுடைய ஜெபம் உன்னை குணப்பட்டவனாக மாற்றிவிடும் என்று இயேசு இங்கே உறுதி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கூறியதை கவனிக்கணும். பேதுருவுக்காக ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது என்பதை இயேசு அறிகிறார். அவர் தம்முடைய அனைத்து விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கும் ஜெபம் கேட்கப்படும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அதற்கு ஆதாரமாக யோவான் 11:41-42 அங்கே இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அங்கே லாசருவை எழுப்பும் பொழுது இந்த ஜெபத்தை செய்கிறார். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம் எப்பொழுதும் பதிலை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிற அந்த உறுதியை இங்கே இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். அதாவது நீங்கள் எப்பவும் செவி கொடுக்குறீங்கன்னு சொல்லி நான் வெளியே அறிக்கை பண்ணணும்னு இல்லை, 100% என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரக்கூடியதாக இருக்குது. ஆனாலும் சூழ்ந்து நிற்கிற ஜனங்கள் இதை பார்க்க வேண்டும் என்பதற்காக இதை சொன்னேன் என்றார். அவர்கள் ஒருபொழுதும் கெட்டுப்போக மாட்டார்கள் என்பதற்கு
இது ஒரு உதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய விசுவாச ஓட்டத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு யார் ஜெபிக்கிறதற்கு இருக்கிறார்களோ இல்லையோ, ஜெப உதவி கிடைப்பது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. நம்மை ஜெபத்திலே தாங்குகிறவர்கள் இருந்தால் அது நமக்கு அத்தனை ஆறுதலாக இருக்கும். ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஜெபிப்பதற்கு ஆட்களே இல்லை என்று சொல்லி ஒருவேளை கலங்கினாலும் கூட, நமக்காக பிதாவின் சன்னிதானத்தில் நிற்கிற ஒரு இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அவர் செய்கிற ஜெபமானது என் வாழ்க்கையில் விசுவாச ஓட்டத்தை துவக்கின அவருக்காக நான் என் வாழ்க்கை முடிவு பரியந்தமும் ஓடி நான் நிச்சயமாக பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் ஓட்டத்தை முடிப்பேன். இடறி போவதில்லை, வழியில் சோர்ந்து விழுந்து விடுகிறதில்லை, ஓட்டத்தை பாதியில் முடித்து விடுகிறதில்லை. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த பந்தய பொருளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுவேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம் என்னை தேவனுடைய பலத்தினால் காக்கும்படியாய் செய்கிறது, தீமை நின்று என்னை ரட்சிக்கிறது. அவர் கையிலிருந்து ஒருவனும் என்னை பறித்து கொள்ள முடியாது. இந்த விசுவாச ஓட்டத்தில் விசுவாசத்தோடு கூட ஓடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில்